सीतापते राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्म दल्प रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहोदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओम विष्णुपदाय कृष्णभस्ताय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी निधि नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஏற்கனவே வயம் சுன வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக விக்ரமே யற்சுன்பதாம் ரசக்ஞானம் சுவாது சுவாது பதே பதே என்ற பதத்தை ஸ்லோகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அடுத்தது பதம் 20வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். குதவான் கில கர்மாணி சஹ ராமேன கேசவः அதிமத்யானி பகவான் கூட கபட மானுஷः. கிருதவான் அது செய்யப்பட்டது. சில கில கில கிலனா என்ன, கர்மாணி செயல்கள், சக உடன், ராமேன பலராமர், கேசவः ஸ்ரீகிருஷ்ணர், அதிமத்யானி அமானுஷ்யமான, பகவான் பரமபுருஷர், கூடக கூடக அப்படின்னா மாதவேடம் பூண்டு, கபட மானுஷம் கபடன்னா வெளிப்படையாக இல்லாமல் வெளிப்படையாக அதாவது கபடகன்னா வெளிப்படையாக மானுஷ மனிதன். மொழிபெயர்ப்பு தன் ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு மனிதரை போல் நடித்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமருடன் கூடி மனித சக்தியை மீறிய பல அற்புதங்களை செய்துள்ளார். பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேந்த சுவாமி ஸ்ரீ ரூபாதிக்கு ஜெய். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீகிருஷ்ணர் மனித அல்லது மிருக உருவங்களை சில சமயங்களில் ஏற்கிறார். ஆனால் அவர்களின் இயல்புகளை அவர் ஒருபோதும் ஏற்பதே இல்லை. தவத்தினாலும் துறவினாலும் மனிதன் கடவுளாகலாம் என்ற தத்துவம் குறிப்பாக இந்தியாவில் இன்று அதிகரித்துள்ளது. பகவான் ஸ்ரீ ராமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆகியோர் பகவான்களே என்று வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளதை முனிவர்களும் ரிஷிகளும் அறிந்துள்ளனர். இதனால் யோக்கியமற்ற பல மனிதர்களும் தங்களது சொந்த அவதாரங்களை உருவாக்கி கொண்டுள்ளனர். இவ்வாறு கடவுளின் ஒரு அவதாரத்தை உண்டு பண்ணும் இம்முறை குறிப்பாக வங்காளத்தில் சாதாரண தொழிலாகி இருக்கிறது. பிரபலமான எந்த ஒரு மனிதரும் யோக சக்திகளால் சில மாயாஜால வித்தைகளை செய்து காட்டும் போது மக்கள் அவரை பரமபுருஷரின் ஒரு அவதாரமாக எண்ணுகின்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் அவ்வகையை சேர்ந்த ஒரு அவதாரம் அல்ல. அவர் உண்மையான பரமபுருஷராக இருந்தார். அவர் தமது தாயார் முன் 4 கைகள் கொண்ட விஷ்ணுவாக தோன்றினார் தேவிக்கு முன்னாடி. பின்னர் தாயாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு மனித குழந்தையாக மாறினார்.
அதன் பிறகு அவர் உடனே தமது தாயை துறந்து கோகுலத்தில் உள்ள மற்றொரு பக்தரை தேடிச் சென்றார். அங்கு நந்த மகாராஜரும் யசோதா மாதாவும் அவரை மகனாக ஏற்றுக்கொண்டனர். அதே போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவரான ஸ்ரீ பலதேவரும் ஸ்ரீ வசுதேவரின் மற்றொரு மனைவிக்கு பிறந்த ஒரு மனித குழந்தையாகவே கருதப்பட்டார். தமது பிறவி மற்றும் செயல்கள் ஆகியவை எல்லாம் தெய்வீகமானவை என்றும் அவற்றின் தெய்வீக தன்மையை அறியும் பேரதிர்ஷ்டம் உள்ளவர் உடனே முக்தி பெற்று பகவான் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்ல தகுதியுடையவர் ஆகின்றார் என்றும் பகவத்கீதையில் பகவான் கூறியுள்ளார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக தன்மை கொண்ட பிறவி மற்றும் செயல்கள் ஆகியவற்றின் அறிவு ஒன்று மட்டுமே முக்தி அடைய போதுமானதாகும். பாகவதத்தின் முதல் 9 காண்டங்களில் பகவானின் தெய்வீக தன்மை விளக்கப்பட்டுள்ளது. 10வது காண்டத்தில் அவரது அந்தரங்க லீலைகள் விளக்கப்பட்டுள்ளன. இந்நூலை ஒருவர் தொடர்ந்து படிக்கும்போது இவையெல்லாம் தானாக புலப்படும். பகவான் தமது தாயாரின் மடியிலிருந்தே தமது தெய்வீகத்தன்மையை காட்டியிருக்கிறார் என்பதை இங்கு குறிப்பிடுவது முக்கியமாகும். அவரது செயல்கள் எல்லாம் அமானுஷ்யமானவை ஆகும். 7 வயதில் அவர் கோவர்த்தன மலையை தூக்கினார். அவர் பரமபுருஷ பகவான் தான் என்பதை இச்செயல்கள் எல்லாம் நிரூபிக்கின்றன. இருப்பினும் அவரது மாயத்திரையின் காரணமாக அவரை ஒரு சாதாரண மனித குழந்தையாகவே அவரது தாயும் தந்தையும் மற்ற உறவினர்களும் எப்பொழுதும் எண்ணினர். சில அற்புதமான செயல்களை அவர் செய்து காட்டும் பொழுதெல்லாம் தாயும் தந்தையும் மற்ற உறவினர்களும் எப்பொழுதும் எண்ணினர். சில அற்புதமான செயல்களை அவர் செய்து காட்டும் பொழுதெல்லாம் தாயும் தந்தையும் அவரை வேறொரு முறையில் புரிந்து கொண்டனர். மேலும் தங்களது மகனிடமிருந்த உறுதியான பெற்றோர் தங்களது மகனிடமிருந்த உறுதியான பெற்றோர் பாசத்தில் அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இருந்தனர். இவ்வாறாக அவர் ஒரு மனிதரைப் போல காணப்பட்ட போதிலும் உண்மையில் அவர்தான் சர்வ சக்தி படைத்த பரமபுருஷ பகவான் என்று நைமிஷாரண்ய முனிவர்கள் விவரிக்கின்றனர். இந்த ஸ்லோகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய அருமையான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அதிமர்த்தியானி அப்படின்னா மனுஷ செயல்களுக்கு மீறிய தன்னுடைய கலப்பையினால் பலராமர் அந்த அஸ்தினாபுரத்தை அப்படி இழுத்தார். அந்த அஸ்தினாபுரமே கடுகடுன்னு நடுங்குச்சு. அதாவது ஒரு தடவை துரியோதனன் யாதவரில் தரக்குறைவாக பேசிட்டான். பேசுனதால் பலராமர் தன் கலப்பையினால் அந்த அஸ்தினாபுரத்தையே குத்தி, அந்த கலப்பையில் பூமியில் குத்தி அப்படியே அவர் எடுக்கிறார். அவர் எடுக்கும்போது அந்த பூமி கடுகடுன்னு நடுங்குது. அஸ்தினாபுரமே பார்த்தா ஒரு பக்கம் அப்படியே சாஞ்ச மாதிரி இன்றைக்கும் இருக்கும். அந்த கங்கையில் கொண்டு போய் தள்ளிடுற பாருது அஸ்தினாபுரத்தை அப்படின்னு. அவருக்கு கோபம் வந்துடுச்சுன்னா அப்படி பண்ணுவார். அது மாதிரி யமுனையும் தான் கூப்பிட்ட போது வரலன்னு சொல்லிட்டு அந்த யமுனையை இழுத்தும் போது அந்த யமுனை மன்னிப்பு கேட்டான். அது மாதிரி வீரத்திர பராக்கிரம செயல் கொண்ட கலப்பை வச்சிருந்த பலராமர் பகவான் போதனா மோட்சம் பண்ணது, கோபத்தை உத்தாரணம் பண்ணது, காளையை நர்த்தனம் பண்ணது, வாயில் உலகங்களை காட்டினது, பிரம்ம மோகனிலையில் பல ரூபங்கள் பகவான் எடுத்தது. இதெல்லாம் பார்த்தா எல்லாமே அற்புதங்கள். ஒரு அவதாரம் பண்ணும்போதே சங்க சக்கரவர்த்தி அவதாரம் பண்ணுது, 16,000 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணுது, எல்லாமே இதெல்லாம் சாதாரண மனுஷன் பண்ணக்கூடிய செயலாக. இதெல்லாம் அதிமர்த்தியானி. இதில் ஏதாவது ஒரு செயல் இன்றைக்கி அவதார புருஷன் சொல்லிக்கிறாங்களே, எல்லாத்துலேயும் எங்கெங்கேயோ நான் இவர் கல்கி அவதாரம், ஒரு அந்த அவதாரம், இந்த அவதாரம், என்ன போலியாக அவதாரங்கள்னு சொல்லிக்கிறாங்களே, இதில் ஒரு செயலாக செய்ய சொல்லும் பார்க்கலாம். அவங்க வாயில் உலகத்தை காட்ட சொல்ல பார்க்கலாம். செய்ய முடியாது. ஆனால் அது மாதிரி எத்தனை மக்கள் நம்பி மோசம் போகிறார்கள்.
அந்த சாமியார்களில் பெரிய வல்லம் இருக்குது, அவர் அவதார புருஷர், அவர் தான் பகவான் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் சாஸ்திரங்களில் அங்கீகரிக்கப்படாத யாருமே நம்ம அவதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் தீர்மானமாக சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார். சத்தியமான விஷயம். இங்கே யார் அவதாரம் சொல்லினா, ராமர், பகவான் கிருஷ்ணர், பகவான் சைதன்ய மகாபிரபு, பக்த வடிவத்தில் வந்த சைதன்ய மகாபிரபு, இவர்கள் தான் அவதார புருஷர்கள். வேறு யாரும் அவதார புருஷர்லாம் கிடையாது. ஆனால் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னா நாம் என்ன பண்ணோம், நம் பக்தர்கள் எல்லாரையுமே பகவானாக பார்க்கணும். ஆனால் அவர்கள் தங்களை பகவானாக சொல்லிக்க மாட்டாங்க. நான் தாசன் அப்படி தான் தன்னை சொல்லிப்பாங்க. அதான் பாகவத லட்சணம். ஆனால் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தர்களை எப்படி மதிக்கணும்னா, பகவானாகவே நினச்சி அவர்களுக்கு சேவை செய்யணும். அவர்களுக்கு அவருடைய சங்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிறதை நாம் கேட்க வேண்டும். அந்த பக்தர்களை மதிக்கணும். அப்போ தான் நமக்குள்ள பக்தி உண்டாகும். முக்கியமாக சொல்லப்போனால் சத்சங்கத்தை தவிர நம் பக்தி நமக்குள்ள வளர்ச்சி அடையறதுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் சாதனை பண்ணுறதுனால ஓரளவுக்கு தயார் பண்ணிடலாம். ஆனால் முழுமை எங்கே அடையனா சத்சங்கத்தில் தான் நமக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆகும், அதிகமான பக்தி உண்டாகும். சாதுக்களை பகவான் நம்மளோட எப்படி பேசுவோன்னா, சாதுக்கள் மூலமாக தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம். அந்த சாதுக்களோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது அது உண்மையான சாதுக்கள். இப்போ வைஷ்ணவர்களாகி இஸ்கானில் இருக்காங்க, இவங்களாம் கரெக்டாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த முறைப்படி நாமத்தை சொல்கிறவங்க எல்லாமே பக்தர்கள் தான். இவர்கள் அந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு குருஷீட பரம்பரையில் அந்த உண்மையான கட்டுப்பாடு விதி கடைப்பிடிச்சு இவர்கள் வர்றதுனால நம்பகமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சில பிரபுபாதா. அவர்கள்லாம் நம்பகமானவர்கள், அவருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அப்படிப்பட்ட பகவானுடைய சரி, அப்போ பகவான் இடத்துல வாத்சல்ய பாவத்தை வெளியிட்டாங்க. யாரு? யசோதையும் நந்த பாபாவும். அதாவது பக்தர்களை பற்றி நம்ம சொன்னோம். அவர்கள் நம்பகமானவர்கள் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல காணல, ஆனால் இந்த இடத்துல பிரபுபாதா சொல்கிறாரு அவர்கள் நம்பகமானவர்கள். அதான் ஸ்ரத்த தானசி அப்படின்னு ஒரு இடத்துல வருது. ஸ்ரத்தன நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களிடத்தில் நம்பிக்கை கொள்ளணும். அப்போது அந்த மகான்களுக்கு பண்ண சியான் மகத் சேவையா, பெரிய சேவை எதுனா மகத்துனா பெரிய சேவை. உணராத்தனா மகான்களுக்கு சேவை செய்யுது. அதான் புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். அவர்கள் புனிதப்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரையும் தன்னிடத்தில் வரவங்கள பரிசுத்தமாக்கக்கூடியவர்கள், அல்லது தீர்த்த பூதர்கள், தீர்த்தர்கள்னு சொல்லக்கூடாது. அதான் புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். அது இன்னொரு இடத்துல அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு. அப்படி பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஆத்மாக்கள் இடத்துல நாம் நம்பகமானவர்கள் என்பதால் அவர்கள் நம்பிக்கையோடு அவர்களை பகவானாக தியானித்து அவர்கள் இட்ட கட்டளையை, அவர்கள் இட்ட சர்வீஸ் நம்ம சொல்கிறோம் இஸ்கானில், ஏதாவது ஒரு சேவை செய்ய அந்த சேவை செய்யணும். நம்மளுக்கு வாசுதேவ கதா ருச்சி, பகவானுடைய கதையில் நம்மளுக்கு ருச்சி ஏற்படும். இந்த அதிமர்த்தியானி அற்புதங்களான லீலைகள் புரிகின்ற கிருஷ்ண கதையில் நமக்கு ருச்சி ஏற்படும். அதனால்
பகவான் தான். அதனால் போலி ஆசாமிகள்லாம் அவதாரங்கள் ஆகிட முடியாது, அவர்களெலாம் பகவான் ஆகிட முடியாது. அது புரிஞ்சு. ஆனால் பகவான் கபட மானுஷா அப்படின்ற பதத்துக்கு இங்கே பிரபுபாதா அருமையான விளக்கம் அளிக்கிறார். தேவைக்கு முன்னாடியே பகவான் சங்கு சக்கர கதாதாரியாக அவதாரம் பண்ணார். ஆனால் தன் தாய் மனுஷனாக மாறிவிடும்படி அந்த அம்மா கேட்டுக்கொண்டதன் பேரில் பகவான் 2 கையில் உள்ள மனுஷனாக கிருஷ்ணர் மாறிட்டார். அதுக்கு பிறகு இன்னொரு பக்தர்களாகிய மற்ற பக்தர்களை தேடி போகிறதுக்காக என்ன பண்ணுறார், வசுதேவர் அவர் அழைச்சும் போகிறார். வசுதேவர் அவர் அழைச்சும் போல, பகவான் தான் அந்த பக்தர்களோட வளரணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால் வசுதேவர் தன் கூடையில் கிருஷ்ணர் அழைச்சும் போனாராம். எந்த பக்தரில் அந்த யசோதையினுடைய பிரேம பாவத்தை பார்க்கணும், அந்த வாத்சல்ய பாவத்தில் அனுபவிக்கணும்னு, அந்த நந்த மகாராஜானுடைய வாத்சல்ய பாவத்தை, அந்த குழந்தை பாசத்தில் அவங்க காட்டக்கூடிய அன்பில் ஆனந்தப்படணும்னு ஆசைப்பட்டு பகவான் கோகுலத்துக்கு போனாராம். அங்கே தான் பல அற்புதங்கள்லாம் பகவான் சரியாக செய்து காட்டுகிறார். அந்த இடத்துல தான் அப்போ இந்த லீலைகள்லாம் நம்ம ஒரு பேரதிர்ஷ்டம் உள்ளவர் உடனே இதை கேட்கும்போது, இதை தெரிஞ்சிக்கும் போது அவன் முக்தி பெற்ற பகவான் ராஜ்யத்துக்குள்ளே திரும்பி செல்ல தகுதி உடையவர் ஆகிறார். இது பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதிமத்தியான மனுஷ செயல்களை மீறிய செயல்கள் அப்படின்னா என்னென்னா தெய்வீகமான செயல்கள். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னா தெய்வீக நிலையில் இருக்கக்கூடியவர். எப்போவுமே அவர் மனுஷ நிலையில் இருந்தாலும் சரி, அவர் அற்புதங்களை காட்டக்கூடிய சங்கச்சக்கர கதாரூபியாக இருந்தாலும் சரி, அவர் எப்போதுமே தெய்வீக நிலையில் உள்ளவர். கிருஷ்ணர், பலராமர், பகவான், ராமர் எல்லாருமே, சைதன்ய மகாபிரபு, நித்யானந்தர் எல்லாமே. ஆனால் அவர்கள் தெய்வீக நிலையிலிருந்து இறங்கின மாதிரி தெரியுதேன்னா பக்தர்களுக்காக இல்லையா? ஆனால் யார் அந்த ஏவம் யோ வேத்தி தத்வதா, யார் அது உள்ளபடி பகவானுடைய தெய்வீகமான அவதாரமோ, பகவானுடைய ஜென்மனா தெய்வீகமான அவதாரம். தேவைக்கு முன்னாடி சங்க சக்கரவர்த்தி பகவான் தோன்றினார் இல்லையா? அடுத்த நிமிஷம் மனுஷனாக மாறணும்னு சொன்னோடனே மனுஷனாக மாறிட்டார். அது பிறகு பகவான் பல லீலைகள் புரிகிறார். கர்மாணி ஜென்ம கர்மனா பகவானுடைய லீலைகளில் திவ்யம், தன்னுடைய தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். அது யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு புனர்ஜென்ம நெய்தி மாமேதி சுவர்ஜனா, மறுஜென்மம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் என்னுடைய உலகத்தை மாம் ஏதி, தன்னுடைய கோலோக பிருந்தாவனத்தை, அந்த குண்டம்னா துன்பங்கள், வைகுண்டம்னா துன்பமற்ற, அதுக்கு ஆப்போசிட்டாக அதிகமான ஆனந்தம் நிறைஞ்ச அந்த உலகத்தில் அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். அதான் சொல்கிறார், நைதி மாமேதி சுவர்ஜனா, அவர்கள் என்னை அடைந்து விடுகிறார்கள், அவருக்கு புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்றத இங்கே பிரபுபாதா கோட் பண்ணுறார். அப்போது எல்லாமே பகவானுடைய லீலைகள், நாடகம்தான். அதனால் இந்த கிருஷ்ணாவதாரம் ஒன்று போதுமானது, இந்த பகவான் பல லீலைகள் போதுமானது. இதிலே ராமாயணம் வருது பாகவதத்தில். இந்த 9 காண்டங்களில் அவர் பண்ண தெய்வீகமான லீலைகள் தான் நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், பரசுராம அவதாரம், எல்லாமே கபில வாசுதேவர் அவதாரம், கூர்ம அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், வாமன அவதாரம், எல்லாமே பார்த்தா அதுக்கு மேலே கிருஷ்ண அவதாரம் சிகரம் வச்ச மாதிரி அப்படி பிரகாசிக்குது.
அந்த தெய்வீக தன்மை விளக்கப்பட்டிருக்கிறது. பாகவதத்தின் முதல் 9 காண்டங்களில் பகவானின் தெய்வீக தன்மை விளக்கப்பட்டுள்ளது. 10வது காண்டத்தில் அவரது அந்தரங்க நிலைகள் விளக்கப்பட்டுள்ளன. அதனால் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிக்க படிக்க பகவானுடைய அந்த தெய்வீக தன்மைலாம் நமக்குள்ளே புலப்பட ஆரம்பிச்சு. அப்போ இது படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னா, பின்னாடி வரப்போகுது. நாரதர் சொல்கிறார், ஆஹூத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. பகவானுடைய செய்திகளுக்கும் பகவானுடைய நாமங்களுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாதான். அப்போது பகவானுடைய பிரகாயதஸ்ப வீர்யானி தீர்த்தபாத பிரியர்ஷவாக ஆஹூத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. பகவானுடைய பராக்கிரமங்களை பகவானுடைய புகழை பாடும் பொழுதே அந்த புகழுக்கும் பகவானுக்கு வேறுபாடு இல்லாததுனால அந்த புகழுக்குரிய பகவான் இருதயத்தில் காட்சியளிக்கிறாராம் நாரதருக்கு. அப்போது இந்த பகவானை பற்றி செய்திகளுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாது அப்படின்னு பிரபுபாதா சொல்கிறார். பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கு வேறுபாடு கிடையாது. இல்லைன்னா அஜாமடன் நாராயணான்னு கூப்பிட்ட உடனே நாராயண பக்தர்கள் அங்கே தோன்றுவார்களா? நாராயணனை போலவே அவர்கள் வந்தாவே பகவான் வந்த மாதிரி தான். அந்த 4 விஷ்ணுதர்கள் தோன்றிவிட்டார்கள் நாராயணான்னு சொன்ன உடனே. அப்போது எப்படி இதுன்னா, சில பிரபுபாதம் சொல்கிறார், அவன் குற்றம் இல்லாமல், அதாவது 10 குற்றங்கள் தான் நமக்கு தடையாருது. நாமத்துடைய பலன் நமக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் 10 குற்றங்கள். அந்த 10 குற்றங்கள் இல்லாமல் அந்த அஜாமலன் சொல்லியிருக்கிறான் அப்படின்ட்டு பிரபுபாதா அங்கே விளக்கம் கொடுக்குறார். அப்படி சொன்னதுனால்தான் உடனே விஷ்ணு தூதர்கள் அங்கே பிரத்யட்சமாயிட்டார்கள் நாமத்தை சொன்னோன்னே. அப்போ நாமத்துக்கும் பகவானுக்கும் பேதம் இல்லை அப்படின்னு கண் கூட தெரியுது இல்லையா? நாராயணான்னு சொன்ன உடனே விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க, மா பைஹி, பயப்படாது அப்படின்னு. அதே மாதிரி பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கும் போதே இருதயத்தில் ஆஹூத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. பாடிக்கொண்டிருக்கும் போதே பகவான் ஹிருதயத்தில் காட்சியளிக்கிறாராம் நாரதருக்கு. கூப்பிட்டவன் போல அப்படி ஓடி வரானா பகவான். ஏன்னா பகவானுடைய புகழுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்றது அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல யார்? பிரபுபாதா. அதனால் பகவானுடைய பற்றி பேசுறதுனால பகவான் அங்கே அந்த இடத்துல உடனே எழுந்தருடுகிறாராம். இப்போ ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும்போது உடனே பகவான் நாக்கில் நர்த்தனம் ஆடுறார் பகவான். ஆனால் அதை பார்க்குற கண்ணோட்டம், அதுக்கான பக்குவம் தான் நம்ம அடையணும். அதை அடைஞ்சவங்களுக்கு நாரதர் அதனால் ஹிருதயத்தில் பகவான் அவர் புகழ பாடும்போதே உடனே ஹிருதயத்தில் பகவான் தோன்றதை பார்க்குறார். அப்போ இவன் அஜாமலனும் அவன் 10 குற்றங்களை எதுவும் அபராதம் இல்லாததுனால அந்த நாமத்துடைய பலனாகிய விஷ்ணு தூதர்கள் வந்ததையும் அவர் பார்க்குறார். இதெல்லாம் பக்தருடைய சங்கத்தில் ஸ்ரீ பிரபுபாதனுடைய விளக்கத்தில் நாம் எளிமையாக புரிஞ்சுக்கிறோம். அதனால் இங்கே அம்மா மடியில் இருக்கும்போதே யசோதா மடியில் அப்படி கோட்டை விடும்போது வாயில் உலகங்கள்லாம் காட்டியிருக்காரு பகவான். திடீர்னு பார்த்தா கனத்து போயிடுவார். என்ன இவ்வளோ கனமாக இருக்குன்னு இது மாதிரி அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்காரு யசோதைக்கு முன்னாடி. ஆனால் அதுலேருந்து என்ன தெரியுது? பகவான்னு தெரியுது அவர் இல்லையா? இப்படியாப்பட்ட அமானுஷ்யமான செயல்கள் எல்லாம் பகவான் பண்ணியிருக்கார் அம்மாவுக்கு முன்னாடி. அவர் கோவர்த்தன மலையில் 7 நாள் தூக்கியிருக்கிறார். இது மாதிரி போலி அவதாரங்களாக தன்னை அவதாரமாக சொல்லிக்கொள்ளும் யாருன்னா ஒருத்தர் அது மாதிரி மலையை தூக்கி காமிக்க முடியுமா? பண்ண முடியாது. அப்போ எப்படி தங்களை அவதாரமாக சொல்லிக்கிறாங்க? முடியாது. அவதாரம் மட்டும் இல்லை, பகவான்னா பகவானுடைய தன்மைகள் அங்கே இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் அது மாதிரி யாரையுமே அவதாரமாக எடுத்துக்கூடாது. அப்போ பகவான் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மாயினால் தன்னை ஒரு மனுஷ குழந்தையாக நடிக்கிறான்.
மாயா ஜவனி காச்சனம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்வியம் ந லட்சியசே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோயதா. அதாவது அறியாமல் உள்ள ஒரு கண்களுக்கு அவர் ஒரு மனிதனாக தென்படுகிறார். ஏன்னா அது மனிதனாக தென்படணுன்னு பகவான் தன் மாயையில் தன்னை மறைச்சிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. அதனால் அந்த சில அற்புதமான செயல்களை அவர் செய்து காட்டும் போதெல்லாம் தாயும் தந்தையும் நந்தபாபாவும் யசோதையும் அவற்றை வேறொரு முறையில் புரிந்து கொண்டனர். கொஞ்சம் சக்தி படைத்தவன், கொஞ்சம் நல்ல பிரில்லியண்ட்டான பர்சன் அப்படின்னு புரிஞ்சுனா தவிர பகவானை தெரிஞ்சுக்கணும். பகவான் தான் மறைச்சிடறானே. ஏன்னா பகவான்னு தெரிஞ்சுக்கிட்டா இவங்க குழந்தைக்காக அள்ளி அணைக்க முடியாது, கண்டிக்க முடியாது பகவானை. ஏன்டா வெண்ணெய் திருடின, ஏன்டா பானையை உடச்ச அப்படின்ட்டு உடனே அடிக்கிறா இல்லையா, அடிக்க போகிறா இல்லையா, உடனே கட்டி போடுறா இல்லையா, இந்த லீலைகள்லாம் பண்ண முடியாது. நந்தபாபா வந்து தன் குழந்தையாக வச்சு கொஞ்ச முடியாது, பகவான்னு தெரிஞ்சிட்டா. அதனால் தன் மாயால் இந்த லீலைகள் அரங்கேற்றமாகணும், அந்த வாத்சல்ய பக்தியானது பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு நந்த மகாராஜாவோடு தன் மாயால் அவர்கள் தன்னை பகவான் கபட மானுஷ, அதாவது என்னென்னா கூடக, தன்னை மனுஷனாக வெளிப்படுத்திக் கொள்கிறார். கடவுள் என்பதை மறைச்சிட்டார் தனக்குள்ள, மறைச்சிருந்து கபட மானுஷாக, கபடமாக மனுஷனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா? இதுதான் அப்போ தான் லீலை புரிய முடியான்றதுனால. அதனால என்னென்னா பகவானாக இருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. தங்கள் பிள்ளை பாசத்தோடு பகவான் கொடுக்குற சந்தோஷம்தான் அதிகமான சந்தோஷத்தில், அதுதான் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்ததான் பக்தர்களுக்கு. அந்த பெற்ற பாசம், அந்த பெற்றோர் பாசத்தில் தான் அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இருந்தனர், அதிகமான ஆனந்தத்தை அனுபவித்தாங்க. பகவான்னா இந்த சௌகரியத்தை அனுபவிக்க முடியாது. பகவானாக பார்த்துட்டு போயிடும், அதில் அவ்வளோ பெரிய சௌக்கியம் கிடையாது. ஆனால் பகவான் குழந்தையாக வந்து நடிக்கும்போது அந்த குழந்தை இடத்துல பற்றுதல் அதிகமாக அந்த பாசம் வந்து அதிகமான ஆனந்தத்தை கொடுத்து தான். அதான் பாசுரத்தில் வருமே, தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே. தொல்லைன்னா பழமையான அந்த சனாதனமான ஆனந்தத்தை எல்லையை கண்டுட்டாலாம். அவ்வளவு ஆனந்தம். எதனால்னா கிருஷ்ணன் கொடுக்குற தொல்லை, அந்த தொல்லைகள் அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குமா. தொல்லைன்றது ரெண்டு அர்த்தம். தொல்லைன்னா பழமைன்னு அர்த்தம். தொல்லை இன்பத்து அப்படின்னா கிருஷ்ணன் கொடுக்குற லூட்டி, கிருஷ்ணன் அடிக்கிற லூட்டி அவ்வளோ ஆனந்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர் மனுஷனாக காணப்பட்ட போதும் உண்மையில் அவர் தான் சர்வ சக்தி படைத்த பரமபுருஷ பகவான் அப்படின்றத நைமிஷாரண்ய முனிவர்களாகிய சௌனகாதி மகரிஷிகள் தெரிந்து வைத்திருந்தனர். அதனால் பகவானை பற்றி அப்படி கேள்வி கேட்குறாங்க. அதனால் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் மற்ற அவதாரம் போது சாதாரண அவதாரம் கிடையாது, பகவான் அப்படின்னு தான் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தர்களை தேடி சென்றார் கோகுலத்துக்கு இல்லையா. அங்கே தான் சுபலா கிடைப்பான், ஸ்ரீதாமா கிடைப்பான், எல்லாம் பத்ரன், அது மாதிரி நிறைய பக்தர்கள் தன்னுடைய கோவர்கள், தன்னுடைய சிநேகிதர்கள் கிடைப்பாங்க. அங்கே கோபிகள் சந்திராவளி, ராதை, லலிதா, விஷாகா, சண்பகலதா போன்ற, சந்திராவளி போன்ற அருமையான கோபிகள்லாம் கிடைப்பாங்க. அவரிடத்துல தன்னுடைய ராசலீலை பண்ணுவார், தன் பல ரூபங்கள் எடுத்து. இதெல்லாம் வேணுமே பகவானுக்கு, இந்த ரசத்தெல்லாம் அனுபவிக்கணுக்காக இதெல்லாம் பண்ணுறார். இதெல்லாம் வந்து நம்ம படிப்படியாக புரிஞ்சிக்கலாம், அந்த கிருஷ்ணருடைய லீலைகள்லாம்.
அப்போ புரியும் நமக்கு பகவான் எப்படியாப்பட்டவர். அப்படிப்பட்டவர் பகவான்னு தெரிஞ்ச பிறகு யாரை நம்ம சரணம் அடையணும்? அந்த ஸ்ரீகிருஷ்ண சரணம், நம்ம பகவானை தான் சரணம் அடையணும். அந்த சரணம் அடையதான் அவருடைய நாமங்களை அனைவரும் சொல்லி கொண்டிருப்பது, அவருடைய புகழை பற்றி பேசுவது, புகழை பாடுவது. அப்படியேப்பட்டவருடைய பக்தர் சங்கத்தில் நாம் அதிகமாக தொடர்பு கொண்டு அவருடைய சங்கத்தில் நாம் அவர் சொல்லக்கூடிய உபன்யாசங்களை கேட்கறதுனால நமக்குள்ள பக்தி மேலும் 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 டெவலப் ஆகும். வீழ்ச்சியே கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி, அதாவது என்னுடைய பக்தன் நாசமடைவதில்லை என்று நீ சத்தியம் பண்ணி சொல்லு. அதாவது அர்ஜுனன் சொல்கிறான், தன்னுடைய பக்தன் நாசமடைவதில்லை. அப்போ பக்தர் பகவானை ஆசிரிக்கணும். பகவான் எது உபாசிரிய ஆசிரியா, பகவானை ஆசிரித்த பக்தர்களை ஆசிரிச்சனாலே உனக்கு வீழ்ச்சி கிடையாது. அது பிரதிஜானிகி, சத்தியம் பண்ணி சொல்லலாம். அப்போ பக்தரில் ஆசிரிக்க 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 அவர்களுக்கு வீழ்ச்சி இல்லை, மேலே மேலே எழுச்சி தான், அவர் வளர்ச்சி தான் அவங்களுக்கு அதிகமாகும் பக்தியில். இது பகவானே சொல்கிறார் கீதையில். நீயே தைரியமாக சொல்லலாம், சத்தியம் பண்ணி சொல்லலாம், உன் பக்தன் நாசம் அடைய மாட்டான். அதாவது பக்தருடைய பக்தர்கள். அப்போ நம்ம இஸ்கானில் பக்தர் சங்கத்தை எடுத்துக்கொள்வது போது அவர்கள் பகவான் கேரண்டி கொடுக்குறான், சத்தியம் பண்ணி சொல்கிறான். அவர் வாழ்க்கையை சேஃப்டி, பக்தியில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் தன்னுடைய திருநாட்டுக்கு வர்றது நிச்சயம், கன்ஃபார்ம், உறுதிப்படுத்தியாச்சு. ஏன்னா எப்போ பக்தர் சங்கத்தில் சேவை செய்ய ஆரம்பிச்சோ, பக்தர்கள் சொல்கிற பேசி கேட்க ஆரம்பிச்சோ, நீ பாஸ். ரொம்ப அருமையான விஷயம் இந்த ஸ்லோகத்தை பார்த்தா. பகவான் மிருகமாக அவதாரம் பண்ணுறதால் பகவான் மிருகமாகிறதில்லை, நரசிம்மகாரமாக வரான், வராக அவதாரமாக வரான். ஆனால் அதில் பேர் வித்தியாசம் பாருங்கள். மனுஷ மாத்திரம் தான் உடம்பு, தலை பார்த்தா சிங்கம் தலை. அது மாதிரி எங்கன்னா ஒரு மிருகம் இருக்கா? இல்லை. அப்போ இது அற்புதம். இப்போ வராக அவதாரம் எடுத்தாருன்னா பூமியை தெற்றிப்பள்ள தூக்கின்னு வர்றாரு. எந்த பன்றியாவது தெற்றிப்பள்ள தூக்கின்னு வருவான் பூமி? முடியாது, பகவானால் தான் முடியும். அப்போ அவருடைய செயல் அற்புதத்தை பார்க்கும்போது தெரியுது பகவான்னு தெரியுது. வராகமூர்த்தி, நரசிம்மூர்த்தி எல்லாம் பார்க்கும்போது மனுஷன் தானே ராமர். மனுஷன் தான் சிவதனம் சம்பரிக்க முடியுமா? சேது பந்தனம் பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய செயல்கள்லாம் செய்திருக்காரு பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. இவர் பேரை சொல்லியே மலையை தூக்குனார் ஆஞ்சநேய சுவாமி, கடலை தாண்டினார். அப்போ எப்படிப்பட்ட சக்திமான அவர். ஒரு 1.5 முகத்தில் 14 ராட்சர்களை வதம் பண்ணாருன்னா இது மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை, பகவானாக இருந்தால் தான் முடியும். ராமோதத்தை சொல்கிறார். அப்போ சுதந்திரம் ஒரு பறவைக்கு ஜடாய்க்கு மோட்சம் கொடுக்க முடியுமா? அப்படின்னா மனுஷனாக இருந்தால் கொடுக்க முடியுமா? பகவானாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என்னதான் மனுஷனை வேஷம் போட்டு நடித்தாலும் அந்த பகவத்தன்மை பகவத்தன்மையிலேருந்து தான் வீழ்ச்சி அடையாதவர். அதனால் எப்படி இருந்தாலும் வெளிப்பட்டுரும். அதுவும் பகவானுடைய சங்கல்பம் தான். அப்போ கிருஷ்ணாவதத்தில் நிறைய அற்புதங்களை பண்ணுறாரு இல்லையா? அதெல்லாம் பார்த்தா தெரியும். அதனால் பகவான் மிருகமாக வந்தாலும் மனுஷனாக வந்தாலும் பகவான் தான், அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சில பேர் தவம் பண்ணால் நம்ம தெய்வம் ஆகிடலாம், நம்ம சன்னியாசம் வாங்கிக்கிட்டு சன்னியாசி ஆகிட்டா நம்ம சாமி ஆகிடலாம், நானே அவதார புருஷன் அப்படின்னு சில சன்னியாசிகள்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா? மற்றவங்க சொல்லலாம் ஒரு குருநாதரை பகவான், ஆனால் தங்களை தாங்களே சொல்லிக்கூடாது. அதுதான் தப்பு. நீ தவம் பண்ணால் கூட நீ பகவான் ஆகிட முடியாது, நீ எவ்வளோ கடுமையான தபஸ் பண்ணாலும். என்றைக்கும் பக்தர்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் தான், பகவான் தான். அது புரிஞ்சுக்கணும். பக்த சங்கத்தினால அந்த பகவத் தன்மையினால் எப்படி இரும்பானது நெருப்பில் காய்ச்சி விடும்போது அது நெருப்புமயமாகிறதோ அந்த இரும்பு, அது மாதிரி பக்தர்கள் சங்கத்தில் பகவானை பற்றி நிறைய கேட்கும்போது
அந்த பகவத் தன்மை குணங்கள் இவனுக்குள்ளே வெளிப்படலாம். அப்போ இவரை பகவானை நம்மளாம் நினைக்கலாம். ஆனால் தன்னை அவர் பகவானை நினச்சிக்க மாட்டாங்க. அவர் முன்னேற்றம் அடைந்த பக்தர்களை சொல்கிறேன். அது மாதிரி. சரி, ஓகே, நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா முன்னேற்றம் அடைந்த பக்தர்கள் சொல்லும்போது நாரதர் அவருக்கும் பார்த்தா பிறப்பு, ஆனால் அவருடைய உடலுக்கும் அவருடைய ஆத்மாவுக்கும் பேதம் கிடையாது. அதுதான் சில பிரபுபாத சொல்கிறார். எப்படி கிருஷ்ணர் சச்சிதானந்த சொல்லுவோம், பஞ்சபூதமான சரீரம் கிடையாது பகவானுக்கு. அதே மாதிரி பக்தர்கள் பகவானுக்கு நிகரான பக்தர்களுக்கும் முக்தி அடைந்த பிறகு அவருடைய சரீரக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்போ யாருன்னா நாரதர், அவருடைய சரீரத்தை அழிக்க முடியாது. ஏன்னா அவர் விஷ்ணு பார்ஷத சரீரம் அவருக்கு கிடைச்சது. அவருடைய ஆத்மாவும் அவருடைய உடலும் ஒன்று. அதே போல் பகவானுடைய உடலும் பகவானுடைய ஆத்மாவும் ஒன்று. நமக்கு அப்படி கிடையாது. சாதாரண மனுஷனுக்கு உடல் வேறு, ஆத்மா வேறு, தான் டிஃப்ரெண்ட்டு. அதனால் மகான்களை நாம் எப்பவுமே சாதாரண மனுஷனாக நினச்சிடக்கூடாது. மகான்களை பகவானாக நினைக்கணும். ஆனால் அவர்கள் தங்களை பகவானாக விளம்பரப்படுத்திக்கூடாது. பகவான் மட்டும்தான் பகவான், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பகவான் நிலைக்கு பக்தர்களை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள பக்தி அதிகமாக பிரகாசிக்கும். அதை புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. சீதாபதி ராம 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 ஸ்ரீ பிரபுபாதுக்கு ஜெய். இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பார்த்தோம். அடுத்தது வேறு ஸ்லோகத்துக்கு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம் 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 ராம். ஹரே கிருஷ்ணா.